ஆவடி சட்டமன்ற தொகுதி திருநின்றவூர் பகுதியில் தன்னை கொடுமைப்படுத்தும் கணவனுக்கு உடந்தையாக திமுக அமைச்சர் நாசர் மற்றும் அவரது மகனும் இருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது என்று கூறி இளம்பெண் கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட கட்சி அரசியல்ல வரவே கூடாது. லைவா நான் இப்ப இந்த வீடியோல சென்ட் பண்றேன். தயவு செய்து இந்த கட்சி வந்தா நாடு உருப்படாது. சத்தியமா சொல்றேன். என் காரணம் எல்லாமே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட திமுக பிரமுகர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் காவல் ஆய்வாளரை திமுக நகர்மன்ற தலைவர் ஒருமையில் பேசி தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே சாலை வசதி குறித்து புகார் தெரிவித்த நபர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஜல்ஜீவன் திட்ட முறைகேடு தொடர்பாக பஞ்சாயத்து தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே ஒரு நாளிலேயே திமுகவினரால் மக்களின் மீது அரங்கேறிய இந்த அநீதிகளே திமுகவினரின் அதிகார மமதைக்கு சாட்சி. திமுகவின் அமைச்சர்கள் முதல் அடிமட்ட நிர்வாகிகள் வரை சட்டத்தை தன் கையில் எடுத்து மக்களை வதைக்கும் அராஜக திமுக ஆட்சியை விரட்டியடிப்போம்.